திருப்பாவை பாசுரம் 4. 4ஆம் நாள் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, மேகத்திற்கு அதிபதியான பர்ஜயனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டும் ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்களும் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளிலும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஆயர்குல திருமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். யாரு? ஆயர்குல சிறுமிகள். மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னென்ன தெய்வன்றது அவங்கள் அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. யாருக்கிட்ட? ஆயர்குல சிறுமிகளுக்கு கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களே என்று எண்ணத் தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல். நம்ம ஒரு குழந்தைய கூப்பிடணும்னா, கண்ணா இங்க வா, கண்ணா இப்படி செய் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சாதாரணமா ஒரு குழந்தையை அழைக்கிற மாதிரியே இந்த கண்ணனை அவர்கள் அழைத்தார்கள். எனவே பர்ஜயம் என்பதற்கு பதிலாக கண்ணா என்ற அழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தால் ஆண்டாள். அன்புடன் தணிகானந்தம், சேந்தமங்கலம். நாளை மீண்டும் சந்திப்போமா? வணக்கம்.